Hey guys, welcome to Saps Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ் ஏஞ்சலிஸ். Hi guys, நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ பார்த்தோன்னா டைம் 8 மணி 7 மணி. நாங்கள் அடுத்து ஒரு 6 hours to 7 hours ட்ரைவ் பண்ண போகிறோம். LA's like 350 miles ஃப்ரீ ரோட் தான் எடுக்க போகிறோம். இந்த வாட்டி நாங்கள் எடுத்துக்கிற கார் Dodge Hornet RT. Hey guys, குயிக் அப்டேட் என்ன ஆச்சுன்னா, நேற்றுக்கு நாங்கள் கார் எடுக்கும்போது பின்னாடி டயர் ரொம்ப லோ ப்ரெஷரில் இருந்துச்சு. நாங்கள் இப்போ இன்டர்ஸ்டேட் 5ல் இருக்கோம், விச் இஸ் லைக் really worst ஃப்ரீவே டு கெட் ஸ்டக். ஏன்னா இந்த ஃப்ரீவேல ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் டு லாஸ் ஏஞ்சலிஸ் ஸ்ட்ரெயிட் ரோட் 180 miles. இப்போ தான் I5லேருந்து ஒரு 100 miles ஓட்டிட்டு இங்கே கிங்ஸ் கவுண்டிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ பேசிக்கலி இங்கே மூடி டயர் ரிப்பேர் ஜூலை 4th அன்னைக்கு இவன் ஒருத்தன் தான் ஓப்பனாக இருக்கான் பக்கத்தில். இது I5லேருந்து ஒரு 2 miles தான். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இப்போ வந்துட்டோம். டயர் ஆக்சுவலாக நல்லாவே பஞ்சர் ஆகிருக்கு, ஏதோ ஆணி குத்தி இருக்கு, எங்களுக்கு அது தெரியலை, உள்ளே இருக்கு போல். ஸோ அவங்க டயர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயர் தான் ஆக்சுவலி பஞ்சர். இதுதான் அவங்க சொன்ன மாதிரியே $30 தான் சார்ஜ் பண்ணாங்க. கார் ரெடி. என் ஃப்ரெண்ட் இப்போ கார் எடுத்துட்டு இருக்கான். we are back on the road. நாங்கள் இப்போ எல்ஏக்கு சேர்ந்துட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மைக்கேல் ஜாக்சன் போகணுமா. ஒரு ஃப்ரெண்டுக்கு மைக்கேல் ஜாக்சன் போகணும், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மார்டின் ஸ்கார்செஸிக்கு போகணும். ஹே கைஸ், நாங்கள் இப்போ இருக்கிறது ஹால் ஆஃப் ஃபேம் வாக் ஆஃப் ஃபேம் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீட்டில் ஸோ பேசிக்கலி ரொம்ப க்ரௌடடான ஒரு இடம், நீங்களே பார்க்கலாம். ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு மூவி ஸ்டார்ஸோட நேமு. பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், நிறையா ஸ்டார்ஸாக இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டார்லேயும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டாரில் மைக் இருக்குது, செகண்ட் ஸ்டாரில் வீடியோ கேமரா இருக்குது, தேர்ட் ஸ்டாரில் மைக் இருக்குது. ஸோ இதில் டெலிவிஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அது என்னன்னு சொல்லி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒவ்வொரு சிம்பிள் போட்டிருக்காங்க. ஜூலை 4th செம்ம க்ரௌடடாக இருக்குது. நிறைய ஸ்டோர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே பாய்ஸ், WWE ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான நேம் இது வின்ஸ் மேக்கான். We are in front of Madame Tussauds Wax Museum. இங்கே நாங்கள் ஆக்சுவலி உள்ளே போகல, ஏன்னா எங்கள்கிட்ட டைம் இல்லை. நான் இப்படி கூட போஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னா நீங்கள் இங்கே கிஃப்ட் கொடுக்கலாம். ஜஸ்ட் $10. இட்ஸ் நாட் தட் பேட் ஆக்சுவலி, பட் யா லுக்ஸ் குட் தோ. மாடர்ன் ஃபேமிலி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சோஃபியா வெர்கரா இங்கே இருக்காங்க. அதே மாதிரி யாராச்சும் நீங்கள் எல்ஏக்கு தனியாக வரீங்க, இல்லை உங்களுக்கு கைடு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறையா டூர்ஸ் பஸ் நிறையா இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் புக் அ டே ட்ரிப். இட்ஸ் பேசிக்கலி லைக் அ பிக் பஸ் மாதிரி. ஸோ அவங்களே எல்லா இடத்துலையும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அந்த ரோடோட எண்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ இந்த குட்டி ஆர்ச் பார்த்தீங்களா, சிம்பிள் 4 பேர் நிற்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக ஹாலிவுட்டுக்கான ஹால் ஆஃப் ஃபேமான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 பேர்த்தோட ஸ்டார் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ ஒன்று பீட்டில்ஸ், ஸோ தே ஆர் லைக் த மியூசிஷியன்ஸ், த பேண்ட். இன்னொன்று எல்விஸ் பர்ஸ்லி. அங்கே பார்த்த கார் எல்விஸ் பர்ஸ்லியோட கார், ப்ளூ கலர். கைஸ், ரொம்ப நேரமாக நாங்கள்
மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டாரும் மார்ட்டின் சுக்ரேஸோட ஸ்டாரும் தேடிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நேரமாக நாங்கள் நடந்து தேடி அலைஞ்சி கிழிஞ்சி கடைசியில் வந்து நாங்கள் வந்து மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டார் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் த மைக்கேல் ஜாக்சன் ஸ்டார். இங்கே ரோபோட்டெல்லாம் ஆக்சுவலாக ஃபுட்டு டெலிவரி பண்ணுது. ஸோ யூஸ்வலி இது நிறையா காலேஜஸில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஹால் ஆஃப் ஃபேம் முடிச்சுட்டு இப்போ தான் பெவர்லி ஹில்ஸில் வந்து என்டர் ஆகிறோம். ஸோ யூஸ்வலி இந்த இடத்த தான், இந்த மாதிரி ரோடை தான் வந்து நிறையா ஹாலிவுட் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து வீடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், மேலேருந்து வியூவோடு இருக்கும். ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் ஹெட்டிங். ஸோ நீங்கள் பார்க்குற வீடு எல்லாமே வந்து பெவர்லி ஹில்ஸில் இருக்கிற வீடு தான். பட் ஆக்சுவலி ரொம்ப சின்ன ரோடு, பட் இட்ஸ் வெரி டைட்லி பேக்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே. இந்த ஹாலிவுட் சைடுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு அப்சர்வேட்டரியும் மேலே இருக்குது. லுக்ஸ் ப்ரிட்டி க்ரௌடட். இன்றைக்கி வந்து லீவுங்கிறனால நிறைய க்ரௌட் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு அலௌட் இல்லை போல். 7 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து பார்க்கலாமான்னு கூட நாங்கள் நினச்சோம். பட் எஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் பிளேஸ் இஸ் நாட் கோனா ஒர்க். வெல்கம் டு கிரிஃபித் பார்க் இட் சீம்ஸ். ஐ எம் எக்ஸைட்டட் டு கோ தேர். கீழே வந்து காரை நிப்பாட்டினீங்கன்னா ஃப்ரீ லாட்டில், மேலேனா ஏறி வரணும். பட் நாங்கள் யாருமே வந்து நடக்கிற மூடில் இல்லாதனால நாங்கள் நேராக மேலே வந்துட்டோம். பார்க்கிங் இஸ் லைக் $10 an hour. But you can actually park your car and you can actually do a quick small like trail that's just like 0.3 miles. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கேருந்து ஆக்சுவலாக நல்லா அப்சர்வேட்டரி தெரியுது பின்னாடி. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது தான் அப்சர்வேட்டரி. கைஸ், நாங்கள் இப்போ அப்சர்வேட்டரிக்கு வந்துட்டோம். நல்லாவே க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி. இன்கேஸ் நீங்கள் மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்கிங் கிடைக்கல, இல்லை இஃப் யூ ஃபீல் லைக் யூ டோன்ட் வாண்ட் டு ஆக்சுவலி பிரிங் யுவர் கார் அப், நீங்கள் கீழே காரை பார்க் பண்ணிவிட்டு பஸ் ஷட்டில்ஸ் இருக்குது. ஸோ ஷட்டில் எடுத்து நீங்கள் மேலே வரலாம். திஸ் வே நீங்கள் வந்து டிராஃபிக் வந்து நல்லாவே வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ரிட்டர்ன் டிராஃபிக் வந்து இங்கே வந்து ரொம்ப ஆக்சுவலி இருக்குது. ஹாலிவுட் சைட் இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அப்சர்வேட்டரி ஆக்சுவலி 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் இப்போ ஆக்சுவலி அப்சர்வேட்டரிக்கு உள்ளே தான் போகிறோம். வி ஸ்டில் ஹாவ் another 40 minutes to make sure that we visit the observatory. But this place is really like pretty in a very good altitude. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போன உடனே வந்து மேலே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ரூம்ஸில் இருக்கிற மாதிரி அந்த பெரிய ட்ராயிங்ஸு கிராண்டாக ஆக்சுவலி ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கீழே வந்து ஒரு பெரிய சண்டேல் மாதிரி ஒரு இது செட்டப் இருந்துச்சு. தட் பேசிக்கலி சேஸ் த டைம் அண்ட் த சன் அண்ட் எவ்ரி திங். ஸோ அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா வந்து நிறையா டெலஸ்கோப்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, லென்சஸ் ஆன டைப்ஸ் என்ன, ஸோ ஒவ்வொரு டெலஸ்கோப்லேயும் வந்து ஸ்கை எப்படி தெரியும் அதெல்லாம் வந்து இங்கே ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டார்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து கேலக்ஸிஸ் எப்படி இருக்கும், எங்கே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒவ்வொரு லென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், மிரர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஆக்சுவல் ஒர்க்கிங் சேட்டலைட். இதை நீங்கள் வந்து கையில் அங்கே ஆப்ரேட் பண்ணலாம். இது வந்து நிக்கோலா டெஸ்லா காயில். ஸோ பேசிக்கலி வி ஆல் நோ ஹிம். அவர் தான் ஏசி கரண்ட் கண்டுபிடிச்சவர். ஸோ அந்த காயில் இங்கே சாம்பிள் வச்சுருந்தாங்க. இது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாங்கள் வந்து இது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் ரிலேட்டட் டாபிக்ஸ் இருக்குது, டெஸ்லா காயில் இருக்குது, சண்டேல்ஸ் இருக்குது, டெலஸ்கோப்ஸ் இருக்குது, டெலஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலிஃபோர்னியாவில் வந்து லைக் ஃப்ரம் த பேசிக்ஸ் லைக் பிஃபோர் ஹியூமன் இன்வென்ஷன் ஆஃப் லைக் ஆல் தீஸ் டைம் எவ்ரிதிங் எப்படி வந்து டைம் பார்த்தாங்கலேருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு மாயன் கேலண்டர் கூட இருக்குது. தி பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த
அப்சர்வேட்டரி வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, யாரும் எதுவும் பே பண்ண தேவையில்ல. நீங்கள் பாட்டு மேலே வரலாம், பார்க் பண்ணலாம். இது ஒன்லி திங் யூ ஹவ் டு பே இஸ் த பார்க்கிங் ஃபார் $10. லக்கிலி இன்றைக்கி ஜூலை 4ங்கிறனால எங்களுக்கு வந்து ஃப்ரீ. இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளானட்லேயும் வந்து உங்களோட கிராவிட்டி என்ன இருக்கும், உங்களோட வெயிட் என்ன இருக்கும்லாம் ஆக்சுவலி போட்டிருக்காங்க. இங்கே இந்த பக்கம் திரும்பி வந்து ப்ளூட்டோ பிளானட்டுக்கான ஸ்கேலில் வந்து நான் என்னென்னா வந்து இஃப் யூ கைஸ் கேன் see, it's just basically 2 pounds. ஸோ 1 கிலோ தான் நான் அந்த பிளானட்டில். அதே மாதிரி ஒவ்வொரு பிளானட்லேயும் மார்ஸு, வீனஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு வெயிங் ஸ்கேல் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து போய் ரைட் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செசமி கிராஃப் வச்சுருந்தாங்க. திஸ் பேசிக்கலி ரெக்கார்ட்ஸ் earthquake. ஸோ நீங்கள் பக்கத்தில் போய் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணால் கூட அதில் வந்து ரீடிங் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு மூனோட ரெப்ளிகா வச்சுருக்காங்க. ஸோ அது பேசிக்கலி ரெவால்வ் ஆகிட்டு இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து அதோட கிரேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த குட்டி டப்பாவில் இருக்கிறது வந்து ஆக்சுவல் மூன் ராக். யூஸ்வலாக வந்து எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. பட் we were very lucky to see an actual moon rock இந்த அப்சர்வேட்டரியில். நாங்கள் கடைசியில் எங்கள் ரூமுக்கு வந்தோம். நாங்கள் ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக ஒரு ஃபயர் ஒர்க்ஸே நாங்கள் பார்த்தோம். லைக் போகிற வழியில் நிறையா பார்த்தோம். ஆனால் எங்கேயாச்சும் ஃபயர் ஷோ போகணுன்னு நினச்சாவே வந்து அவங்க வந்து $40 $50 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 4th எங்களால் சாண்டா மோனிகா பியருக்கும் போக முடியல. பட் லக்கிலி அவர் ரூம் ஹேட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ டு வாட்ச் த ஃபயர் ஒர்க்ஸ். கைஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கான அடுத்த vlog அப்லோட் பண்ணுறோம்.